நாளை நாள் என்றிருந்தே நல்ல நேரம் பார்த்து வந்தே தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினே அதை இங்கே கண்டே அதை இங்கே கண்டே. இந்த பாட்டு பாடும் போதெல்லாம் அழணுமா? ஏன் அப்படி கேக்குற? நீ அழுதுகிட்டே பாடுறீ. ஒரு காலத்துல இந்த பாட்டு என்ன சிரிக்க வைக்குது, அதே பாட்டு இன்னைக்கு என்ன அழ வைக்குது. என் கண்ணீரை துடைக்கிறதுக்காக ஆண்டவன் ஒன்றை என்கிட்ட அனுப்பிச்சான். அதே சமயம் என் இதயத்துல வடிகிற ரத்தத்தை துடைக்க வேண்டியவன் என்னை விட்டு பிரிச்சு எங்கேயோ அனுப்பிச்சிட்டான். அதனால்தான் இந்த பாட்டை பாடும் போதெல்லாம் நான் அழுவேன். நீ அழுதா நானும் அழுவேன். இல்லப்பா, நான் அழலப்பா. நீ இருக்கும்போது நான் ஏன் அழணும்? ஆமா, இது வரைக்கும் எங்க போயிருந்த? ஆண்டி கூட ஏர்போர்ட்டுக்கு போனேன். அப்பா, டாக்டர் அங்கிள் என் காலை குணப்படுத்துறேன்னு சொன்னாருப்பா. டாக்டர் அங்கிளா? ஆமா, இப்போ ஆண்டி வீட்ல பார்ட்டி இருக்கு. அதுக்கு டாக்டர் அங்கிள் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. வர்றேன்ப்பா, உனக்காக நான் எங்க வேணாலும் வர்றேன். கூப்பிட்டா? ஆமா, உங்களை தான் கூப்பிட்டேன். நீங்க தான் இந்த பார்ட்டிக்கு தலைமதாகி நடத்தி கொடுக்கணும். உன் அழக பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எப்பவும் போலதான் இருக்கேன். இல்ல இல்ல, இப்போ உன் அழகுல ஒரு மாற்றம் தெரியுது. அத பாக்கும்போது என் மனசு மயங்குது. ஃபாரின்ல பார்த்த எல்லா பொண்ணுங்க கிட்ட இப்படித்தான் பேசுறீங்களோ? பாக்குற பெண்கள் எல்லாம் உன்ன போலவே இருந்தா நான் இப்படித்தான் பேசுவேன். ரொம்ப அழகா பேசுறீங்களே. மிஸ்டர் செல்வநாயகம், இந்த தடவையாவது லேட் பண்ணாம உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு எங்களுக்கெல்லாம் இன்னொரு பார்ட்டி கொடுங்க. இன்னும் லேட் பண்ணீங்கன்னா திரும்ப மாப்பிள்ள ஃபாரின் போயிடுவாருங்க. இந்த தடவை அவன் என்கிட்ட இருந்து தப்ப முடியாதியா? அப்படி அவன் மீறி போனான்னா அவன் கைய காலை கட்டி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். நீங்க கைய கட்டிடுங்களோ காலை கட்டிங்களோ, கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க. யாரையா தள்ளி போட? பொண்ணு சம்மதிச்சாச்சு, மாப்பிள்ளை சம்மதிச்சாச்சு. அப்புறம் என்ன? இப்பவே அனௌன்ஸ் பண்றேன் பாரு. ஓகே ஓகே. வாங்கப்பா. டாக்டர் அங்கிள், டாக்டர் அங்கிள். ஹாய் ராஜா, உங்க அப்பா வரல? அது எங்க அப்பா. வணக்கம் டாக்டர், என் பேர் கோபி. ஐ எம் ரமேஷ், ப்ளீஸ் டு மீட் யூ. அங்கிள், ஆண்டி எங்க? அது அங்க இருக்கா, போய் கூட்டிட்டு வா. மிஸ்டர் கோபி, he is a very intelligent boy. அதை குணப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ராஜாவுக்கு கால் மட்டும் குணமாயிடுச்சுன்னா என் வாழ்க்கையில இருக்கிற துன்பம் எல்லாம் போயிடும். அங்கிள். Come on ராஜா, நீ இன்ட்ரோ듀ஸ் பண்ணி விடு. My dear auntie, my dearest daddy. இப்ப அவ பேர் ராதா. இன்னும் கொஞ்ச நாள் போனா மிஸ்ஸஸ் ராதா ரமேஷ். ஓ, வணக்கம். வணக்கம். ராஜா எப்போ உங்களை பத்தியே பேசிட்டு இருப்பான். நான் கூட அப்படித்தான், எப்போ அவளை பத்தியே பேசிட்டு இருப்பேன். பாய், கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. பாய், அவர் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டார், காஃபி. அவர் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டியா? மிஸ்டர் கோபி, இந்த கிளைமேட்டுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் விட காஃபி தான் பெட்டர் இல்லையா ராதா? ஆமா. அங்கிள், மீட் மிஸ்டர் கோபி, ராஜாவோட அப்பா. வணக்கம். ஆண்டி, ஏதாவது கேம் விளையாடலாமா? என்ன விளையாட்டுப்பா? மியூசிக்கல் சேர். ராஜா, அதெல்லாம் தப்பு. நோ நோ, அவன் சின்ன பையன், விளையாடணும்னு ஆசைப்படுறான். இதுல என்ன தப்பு? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்ப இங்க நடக்க போற நிகழ்ச்சி தி மியூசிக்கல் சேர். இந்த விளையாட்டுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஒரு பாட்டு பாடணும். இங்க எதுக்கா வந்த? என் வாழ்க்கையில வரக்கூடாத இடத்துக்கு வர்றதும் சந்திக்க கூடாதவங்களை சந்திக்கிறதும் சகஜமா போச்சு. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்துவேன். முகமெல்லாம் வேர்த்திற்கு தொடச்சுக்கங்க. எனக்கு தெரியும். ஆண்டி, உங்க அப்பாவை நான் எப்படி கூப்பிடுறது? தாத்தான்னு கூப்பிடுப்பா.
தாத்தா பலே பலே. தாத்தா தாத்தாவது பாட்டியாவது ஜமீன்தாரன்னு கூப்பிடு. சரி தாத்தா. திருப்பியும் தாத்தான்ற. தாத்தா ஒரு டொனேஷன் டிக்கெட் வாங்கிக்கிறியா? தாத்தா இந்த டிக்கெட் வாங்கினா God will help you. காடாவது மாடாவது ஒண்ணு வேணாம். அங்கிள் பாவம் ராஜா ஏதோ கெஞ்சி கேக்குறான், ஒரு டிக்கெட் தான் வாங்கிங்களேன். சரி, என் வருங்கால மருமகனுக்கா ஒரு டிக்கெட் என்ன ஒரு புக்கே வாங்குறேன். இந்தா. Thank you தாத்தா. மறுபடியும் தாத்தான்ற, அதான் எனக்கு பிடிக்கல. பாத்தீங்களா, எங்க அப்பா ராஜா கிட்ட இருந்து ஒரு புஸ்தகத்தையே வாங்கிட்டாரு. புஸ்தகம் என்ன விக்கிறதுக்கு ஆளுங்க அவங்க அப்பா இந்த உலகத்தையே வாங்கிடுவாரு. ஆமா, ராஜாவோட அம்மா இங்க இருக்காங்க. இங்கதான் இருக்காங்க. இங்கயா? மிஸ்டர் கோபி, எனக்கு மணமகளா வரப்போற ராதாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல பொண்ணாதான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்காகத்தான் நான் 5 வருஷமா காத்துட்டு இருந்தேன். என் ஸ்தானத்துல நீங்க இருந்தா என்ன செய்வீங்க? என் வாழ்நாள் முழுவதும் காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வெல்டன் ராஜா. Thank you uncle. நீதான் எங்க எல்லாரையும் ஜெயிச்சிட்ட. அதனால நீ இப்போ ஒரு பாட்டு பாடணும். டாடி என்ன பாட்டு பாடுறது? உனக்கு பிடிச்ச பாட்டா பாடு. கோபி, ராதா, ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 பேருடைய வேதனை உங்களுக்கு புரியுதா? பிள்ளைக்கு கால் ஊனமாயிடுச்சேன்னு தகப்பனுக்கு கவலை, பெத்த தாயை பார்க்க முடியலையேன்னு பிள்ளைக்கு வேதனை. அவங்க படுற துன்பத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். So my dear friends, ராஜாவோட காலை குணப்படுத்துற வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ரமேஷ், என்னப்பா இது? எஸ் அங்கிள், இது என் சொந்த விஷயம். இட்ஸ் மை ப்ரொஃபஷனல் சேலஞ்ச். தயவு செய்து இதுல தலையிடாது. 6 கிளாஸ் பாதாங்கி சாப்பிட்டாச்சு. 36 பஸ்கி தான் போட முடிஞ்சது. உயிரை போயிடும் போது இருக்கு. 38 500 501 சார், என்னம்மா என்ன வேணும்? கோபி மாஸ்டர் பார்க்கணும். வயசு பொண்ணு, நீ எனக்கு கோபி மாஸ்டரை பார்க்கணும்? ஸ்கேட்டிங் கத்துக்கணும் சார், உடம்பு இழைக்கிறதுக்காக. உன் உடம்பு வைக்கிறதுக்கு என் சிஷ்யன் கோபி மாஸ்டர் தான் இருக்கான். சிஷியனா? ஆமா, அவன் ஸ்கேட்டிங் கத்துக்கிறதுக்காக வாயில சக்கரை கட்டிட்டு இருக்கும் போது அவன் ஆஃப் பேண்ட போட்டுக்கிட்டு ஜோல்மெண்ட் ஆக்சுவல் போயிட்டு இருந்தான். அப்படியா? பின்ன உன் பேரு லதா. எதுக்கு கூப்பிடுத்தான்? லதா, மறைஞ்ச மாமேதர் இருக்காரு தரூர் கான். மறைஞ்சிட்டாரா? மறையிலையா? மறைஞ்சும் மறையாம தலைமறைவா தெரியுறாரு தரூர் கான். அவருடைய சிஷ்யன் தான். அவரு என்னுடைய குரு. அவர் ஒரு பெரிய அண்டார்னா அவர் சிஷ்யன், நான் ஒரு சொம்பு. என் சிஷ்யன் கோபி இருக்கானே ஒரு சாதாரண லோட்டா. அப்படின்னா கோபியோட பிரமாதமா நீங்க தான் ஸ்கேட்டிங் பண்ணுவீங்களா? இவங்களுக்கெல்லாம் இப்பதானே தெரியும். எனக்கு சின்ன வயசுலயே தெரியுமே பெரிய ஸ்கேட்டிங் ஆளா வருவேன். எப்படி? எங்க அப்பா அம்மா அப்பவே சொல்லுவாங்களே, பையன் ஒரு இடத்துல நிக்க மாட்டான்றான், கால்ல சக்கரை தான் போல் இருக்குன்னு. கால்ல சக்கரமா? கால்ல தான் சக்கரம், கையில சக்கரை இருந்தா அது நான் இல்ல, மகாவிஷ்ணு. மண்டை பின்னால மஞ்சளா தெரியும். நீங்களே எனக்கு ஸ்கேட்டிங் கத்து கொடுக்குங்களா சார்? கத்து கொடுங்களேன் சார். மன்னிச்சிருங்க சார். என்ன இறக்கி வச்சிருக்கீங்களா சார்? இப்போ நீ எடுத்த எடுப்புக்கு நான் வந்தேன் பாத்தியா, அந்த அளவுக்கு உன்னை நான் இறக்கி வச்சிருவேன். அப்போ நாளைக்கு 6 மணிக்கு வருவேன். 6 மணிக்கு வராத, எல்லா பயிலும் இங்கே தெரியும். எல்லாம் வந்து போனதுக்கு அப்புறம் நீ மாத்திரம் தனியா வர்ற. எப்படி வர? தனியா
நீயா வர்ற போயிட்டு சார். மறுபடியும் வருவேங்கிற தைரியத்தினாலதான் இப்ப நான் உன்னை போக விடுறேன். பாய். பாயா? ஹாஃப் பேண்ட போட்டா பாயின்றான். நாளைக்கு ஃபுல் பேண்டோட இருப்பேனே. ராஜா, என்னப்பா தேடுற? எங்க அம்மா போட்டோ தேடுறேன். போட்டோவா? ஆமா ஆண்டி, எத்தனை வாட்டி கேட்டாலும் அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போல. அப்படியா? அதான் அம்மா போட்டோவையாதும் தேடுறேன். ராஜா, இன்னைக்கு அப்பா வந்ததும் அம்மாட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லு. மாட்டேன்னா அம்மா இருக்கிற இடத்தையாவது கேளு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நிச்சயமா ஆண்டி? கட்டாயமா ராஜா. இப்ப நான் போயிட்டு வரேன். அம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ராஜா, அப்பா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா? ஏப்பா ஒரு மாதிரி இருக்கு? இன்னைக்கு நான் கோபமா இருக்கேன். ஓ, இந்த அல்வாவை சாப்பிடு, உன் கோபம் எல்லாம் சரியா போயிடும். எனக்கு அம்மா தான் வேணும், அல்வா வேண்டாம். ராஜா, ஏன்பா அப்படி நடந்துக்கிற? அப்பா, அம்மாவை நான் பார்க்கணும். அம்மா கிட்ட கூட்டிட்டு போப்பா. இப்ப என்னால முடியாது. அவங்கள பார்க்காம என்னால இருக்க முடியாதுப்பா. ராஜா, உங்க அம்மா ரொம்ப தூரத்துல இருக்கப்பா. இருக்கிற இடத்த சொல்லு, நான் போய் பாக்குறேன். உங்க அம்மாவை தேடி நீ போக வேண்டாம்ப்பா. காலம் வரும்போது அவளை ஒண்ணு தேடி வரும். அதெல்லாம் முடியாது, நான் இப்போ பார்க்கணும். ராஜா, அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு. ஏன் பேசாம இருக்க? சொல்லு. சொல்ல மாட்டியா? ராஜா, சொல்ல மாட்டியா? ராஜா, சொல்ல மாட்டியா? ராஜா, சொல்ல மாட்டியா? ராஜா, நான் படுற வேதனை போடாதுன்னு நீ என்ன கொடுமைப்படுத்த. இனிமே நான் அம்மாவை பத்தி கேட்க மாட்டேப்பா. இல்லப்பா, நீ கேட்டது தப்பு இல்லை. உன் கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியலையே. நம்ம ரெண்டு பேரையும் உங்க அம்மா அனாதை ஆக்கிட்டப்போ. கோபி, எஸ், நான் லைஃப் மெம்பரா சேர்ந்திருக்கேன். எதுல? இந்த கிளப்ல. ஓ, ஸ்கேட்டிங் சொல்லி கொடுக்குறீங்களா? ஸ்கேட்டிங் உங்களுக்கு தான் தெரியுமே, நான் எதுக்காக சொல்லி கொடுக்கணும்? நான் மறந்துட்டேன். தெரிஞ்சதையெல்லாம் மறக்கிறதும் கைவிடுறதும் உங்களுக்கு பழக்கமா போச்சு இல்லையா? எனிவே, கம் ஆன். He's knocking away all the girls. We're not getting a single chance. We will see. Come on, let's go. நீங்க அங்க போய் உட்காருங்க. You are too bad. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். Don't repeat again. Be careful, rascals. We are rascals. We will see one day. ராஜா, நீ இங்கே உட்காரு, நான் இப்பவே வரேன். ஓகே ஆண்டி. ஏண்டா, உனக்கு காலே சரியில்லை, பார்த்து வரப்படாது நொண்டி பயல. கார் அங்கே நின்னு என்ன பெருசா பாஸ் கொடுக்கறேன்? கீழே இறங்கி வா. வா. என்னப்பா பெரிய மனுஷா, எங்க இவ்வளவு தூரம்? அது வந்து ஆண்டி கூட வந்தேன். அது சரி, போட்டோ பார்த்து என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லையே, உங்களை அப்ரிஷியேட் பண்ண. நானும் அப்படித்தான் நினைச்சேன். ராஜா, ஐயா மகாராஜா நிக்கிறீங்களே, இந்த சிம்மாசனத்துல கொஞ்சம் உட்காருங்களா? ஜமீன்தாரையா, என்ன
உங்களுக்கு வணக்கம் சொல்ல மறந்துட்டேன். வணக்கம் குரு. ரொம்ப லேட்டு, பரவாயில்ல. வணக்கம் சிஷ்யா. ஜமீன்தாரையா. ராஜா, நான் சொன்னபடியே நீ செஞ்சிட்டியே. என்ன கண்ணாடி வாங்கி போட்டுக்கிட்டியே, அதான் சொன்னேன். அதிக பிரசங்கி, பேசாம உட்காருடா. ராஜா, கோலி விளையாடுறியா? எதை அடிக்க சொல்ற? வெள்ளையா கருப்பா? ஓஹோ, சரி, வெள்ளையவே அடி. கோலி விளையாட்டுல பெரிய கில்லாடி மாதிரி பேசுறிய, கோட்டை விட்டிய. நானா இருந்தா உனக்கு கோலி விளையாட தெரியுமா? தெரியுமா? அந்த காலத்துல இந்த கோலி விளையாட்டுல நான் பெரிய சாம்பியன். எனக்கு கோலி ராஜான்னு ஒரு பட்டம் கூட உண்டு. உனக்கு தெரியுமா? கோலி ராஜா, நீ என் கூட போட்டிக்கு வரியா? பொடிப்பையில என்கிட்டே சவால் விடுறியா? சவால்டா. சவாலுக்கு சவால். சரி, இப்படி கொடு. எதை அடிக்க? வெள்ளையா கருப்பா? அடிக்கலன்னா உனக்கு 5 ரூபா கொடுக்கறேன். அடிச்சுட்டா 5 கோலி நான் கொடுக்கறேன். சொல்லு, கருப்பா வெள்ளையா? கருப்பு. தப்பு தப்பு. என்னாலவா? உரைபாக போனப்பா. கருப்பு தானே? ஆமா. அடிக்கல. கமான் கமான், ரூபாய் எடு. இந்த ஆடு. எதை அடிக்கணும்? வெள்ளை. இல்ல இல்ல, கருப்பு கருப்பு. எடு எடு. சீக்கிரம் விட. எடுத்துக்கோ. ஆமாடா ராஜா, தோக்க வேண்டியவன்ட்ட தாண்டா நான் தோத்து போயிட்டேன். எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டேய் ராஜா, நீ ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? உன் உடம்புல ஓடுறது எங்க ரத்தம்டா. தாத்தா, உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. இத வச்சுக்கோ. ராஜா, ராஜா, என் கண்ணே. அப்பா, அப்பா, என் மக இருந்திருந்தா இப்படித்தான் உங்க கூட விளையாடிட்டு இருந்திருப்பா. என்ன நடந்ததையெல்லாம் இப்ப அம்மா ஞாபகப்படுத்து. அத நினைச்சா எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? ஆமா ஆண்டி, எங்க அப்பா கூட இப்படிதான் அம்மாவை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. ராஜா,